கொடுத்தாங்க. முதலமைச்சர் தலைமையில் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடந்துச்சு. மின்சார வாரியத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தான ஒரு பத்திரிகை செய்தியை வெளியிட்டாங்க. அந்த பத்திரிகை செய்தியில் 121 புதிய துணை மின் நிலையங்கள் அல்லது மேம்படுத்தப்பட்ட துணை மின் நிலையங்கள் 10,109 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தற்பொழுது பணிகள் நடைபெற்று வருகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 121 சப்ஸ்டேஷனு 10,100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடந்துகிட்டு இருக்குன்னு போட்டிருக்காங்க. இப்போ அவர் என்ன சொல்லணும்? இன்னைக்கு எதுவுமே 5 வருஷம் எடுத்துக்கல, வருமானம் வந்துச்சு, ஆனால் அந்த பணம் நிதி எங்கே போச்சுன்னு தெரியலை, வீண் விரயமாயிருச்சு, பல்வேறு வகைகளில் முறைகேடாக போயிடுச்சு, தவறுதலாக போயிடுச்சு, மிஸ்மேனேஜ்மெண்ட்டு, இப்படி நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. அப்போ 10,109 கோடிக்கு 121 துணை மின் நிலையங்கள் நடக்கிறத அவங்களே ஒத்துருக்காங்க. இன்னொன்று, அந்த பத்திரிகை செய்தியிலேயே ஒன்று சொல்கிறாங்க, 231 துணை மின் நிலையங்கள் 15,000 கோடியில் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அந்த ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணப்போ சொன்னார், நிலங்கள் எடுக்கப்பட்டாச்சுன்னு சொன்னார். அவர் பேச்சுவாக்கில் அது சொன்னதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, வேணால் திரும்ப ஒரு கூட போட்டு பாருங்கள். இந்த 231க்கு நிலங்கள் எடுக்கப்பட்டாச்சுன்னு சொன்னார். நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி இன்றைய மின்துறை அமைச்சர்கிட்ட, இந்த 40 நாட்களுக்குள் 231 துணை மின் நிலையங்கள் எங்கெங்கே தேவை என்பதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை ஆய்வுக் கூட்டங்கள் நீங்கள் நடத்தி, அந்த அதிகாரிகள் களத்தில் சென்று எங்கெல்லாம் நமக்கு கூடுதலாக துணை மின் நிலையங்கள் தேவை என்பதை ஆராய்ந்து பார்த்து, அவர்கள் அதற்கான கருத்துரு தலைமைக்கு அனுப்பப்பட்டு, அதற்கு பிறகு அதற்கான நிலங்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரிடம் பேசி அந்த நிலங்களை மின்வாரியத்திற்கு வகை மாற்றம் செய்து, அதற்கு பிறகு அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு, அந்த திட்ட மதிப்பீடு தான் இந்த 15,000 கோடியா. இது இந்த 40 நாளில் நடந்திருக்குமா? இந்த 40 நாளில் இந்த வேலைகளை செஞ்சேன்னு அவர் ஒத்துக்க முடியுமா? ஆக ஏற்கனவே நாங்கள் 5 ஆண்டுகளில் எடுத்துக்கொள்ளப்பட்டு முடிக்கப்பட்ட துணை மின் நிலையங்கள், நடந்து கொண்டிருக்கக்கூடிய துணை மின் நிலையங்கள், நிலம் எடுக்கப்பட்டு டெண்டருக்கு தயாராக இருந்த துணை மின் நிலையங்கள், இது எல்லாம் கணக்கில் எடுத்து இப்போ 231 துணை மின் நிலையங்கள் நிலம் எடுத்தாச்சுன்னு சொல்லி இப்பொழுது அதற்கான புதிய பணிகளைப் போல முன்னெடுத்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதை அவர் புரிஞ்சுக்கணும். எப்போ நிலம் எடுத்தாங்க, எப்போ அந்த ப்ரொபோசல் வந்துச்சு, எப்போ எஸ்டிமேட்டு போட்டாங்க, அதனோட காசு என்னங்கிறதெல்லாம் எந்தெந்த தேதியில் நடந்துச்சு அப்படிங்கிறத இன்றைய அமைச்சர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்புறம் அதே போல் இன்னொன்று சொன்னார், அந்த இடத்துல அந்த ஒப்பந்த தொழிலாளர்களை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். மின்சார வாரியத்தில் பணிபுரியக்கூடிய ஒப்பந்த தொழிலாளருங்கிறது யார் டெண்டர் எடுத்தாங்களோ, அந்த கான்ட்ராக்ட் எடுத்தாங்களோ அவங்கக்கிட்ட பணிபுரியக்கூடியவங்க. பெரும்பான்மை யாருமே மின்சார வாரியத்தில் 10 வருஷம் 5 வருஷம் அவங்க பணியாற்றியிருப்பாங்க. ஆனால் யாரோ ஒரு ஒப்பந்தம் எடுத்தவங்ககிட்ட அவங்க கான்ட்ராக்ட் பேசிக்கில் பணியாற்றியிருப்பாங்க. அதனால் அவங்கள பணி நிரந்தரம் செய்யணுங்கிற அந்த கோரிக்கைகளை அவங்க முன் வச்சுருக்காங்க. அது சம்மந்தமாக அவங்க ஏதோ மின்சார வாரியத்திலேயே 15-20 ஆண்டுகள் பணியாற்றியதை போல் அந்த கருத்தை அவர் எடுத்துக்கொண்டார். இன்னொரு முறை அவர் தெளிவாக அந்த துறையினுடைய அதிகாரிகளிடத்தில் பேசி அதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் கிரீன் எனர்ஜிக்கு 5 ஜோனல் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். பொதுவாக ஒவ்வொரு அரசும் கூடுதலாக தேவையான புதிய மண்டலங்கள் உருவாக்குவது, புதிய வட்டங்கள் உருவாக்குவது, கோட்டங்கள் உருவாக்குவதெல்லாம் அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப, அதனுடைய மின் இணைப்புகளுக்கு ஏற்ப, தேவைகளுக்கு ஏற்ப புதிதாக உருவாக்கப்படுவது. அந்த வகையில் நாங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் 3 புதிய மின் பகிர்மான கோட்டங்களை உருவாக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா கரூராக இருக்கட்டும், திருவண்ணாமலையாக இருக்கட்டும், தஞ்சாவூராக இருக்கட்டும், 3 இடங்களில் எங்களுடைய கழகத் தலைவர் முதலமைச்சராக இருந்து அதை திறந்து வச்சாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வட்டத்தை உருவாக்கணும். அதே போல் 11 ஏடி ஆஃபீஸ் புதுசாக எங்களுடைய முதலமைச்சருடைய திருக்கரங்களால் போன 5 வருஷத்தில் திறந்து வைக்கப்பட்டது. இந்த புதிய அலுவலகங்கள் உருவாக்கப்படுவது என்பது அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப, தேவைகளுக்கு ஏற்ப உருவாக்கப்படுவது. அவர் கிரீன் எனர்ஜியில் 2 ஜோனல் இருந்தது, 5ஆக பண்ணியிருக்கேன்னு சொன்னார். சரி, வரக்கூடிய காலங்களில் எங்கே இருக்குது என்னங்கிறத பார்ப்போம், எப்படி அதனுடைய செயல்பாடுகள் அமையுங்கிறத பார்ப்போம். அதே போல் இப்போ இந்த மின்கட்டண உயர்வுங்கிறது இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையும் சொன்னார், அந்த மின்கட்டண உயர்வுனால் ஏற்றாதனால மின் வாரியத்துக்கு இழப்பு ஏற்படுமானா ஏற்படாதுன்னு ஒரு வார்த்தையை சொன்னார். எப்படி ஏற்படாமல் இருக்கும்? ஆனால் எங்கள் முதலமைச்சர், எங்களுடைய கழகத் தலைவர் அவர்கள் மின்கட்டண உயர்வு, எங்களுடைய டிஎன்ஆர்சி ஒழுங்குமுறை ஆணையம் மின்கட்டண உயர்வை ஏற்றுங்கன்னு உத்தரவு போடும்போது அரசு அதுக்கான நிதியை மின்சார வாரியத்துக்கு கொடுத்துருவாங்க. எங்கள் முதலமைச்சர் கொடுத்து பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் அரசு அந்த நிதிகளை கொடுத்து மின்சார வாரியத்திற்கு அந்த இழப்புகளை சரி செய்யும். அப்படி தான் இந்த அரசு செய்யணும். அதை இன்னைக்கு அவர் சொல்லலை. இந்த அரசு அந்த இழப்பீடுகளை கொடுப்பதற்கு இந்த அரசு தயாராகும்.
அப்போ தான் மின்சார வாரியத்துக்கு இழப்பு ஏற்படாமல் இருக்கும். அதனால் போகிற போக்கில் வந்து இல்லை இழப்பு ஏற்படாது அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை கடந்து செல்லக்கூடிய வார்த்தை இல்லை. கடந்த 5 ஆண்டுகளில் டிஎன்ஆர்சி வந்து ஒழுங்குமுறை ஆணையம் வந்து மின்கட்டணம் உயர்த்திய போதெல்லாம் அரசினுடைய நிதிகளை கொடுத்து முதலமைச்சர் பொதுமக்களுக்கு பாதிப்பில்லாத ஒரு சூழலை உருவாக்கி தந்தார்கள் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். அதே போல் பேட்டரி ஸ்டோரேஜை பற்றி சொன்னார். இன்னொன்று சொல்லுவாருன்னு நினச்சி நான் அந்த பேட்டரி ஸ்டோரேஜை பற்றி, இது நாங்கள் இருக்கும்போதே இதுக்கான டெண்டர் வெளியிட்டு பேட்டரி ஸ்டோரேஜுக்கு டெண்டரும் முடிஞ்சு ஏறத்தாழ 1500 மெகாவாட் ஹவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது அடுத்து நம்ம எவ்வளோ தேவைகள் இருக்குது, இது ட்ரையல் பேசிக்கில் இப்போ கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு பேசிக் கொடுத்தாச்சு, 1500 மெகாவாட் அவருக்கு கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து இவங்க கூடுதலாக கொடுக்கணும்னா கொடுக்கலாம். இது முன்னாடி இந்த திட்டங்களை எடுத்திருக்கிறாங்க. நாங்கள் அடுத்து இதை தொடர்ந்து இதை நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. இதை புதுசாக அவங்க இப்போ கொண்டு வர்றதை போல் ஒரு தோற்றத்தை உருவாக்கி இன்றைய ஒயிட் பேப்பர் ரிலீஸ் அப்போ பத்திரிகையாளர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதே போல் பம்புடு ஸ்டோரேஜை பற்றி சொன்னாங்க. புதிய மின் திட்டங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு 15 இடங்களில் 13,500 மெகாவாட் அளவுக்கு பம்புடு ஸ்டோரேஜில் நீர் மின் உற்பத்தி திட்டங்கள் கண்டறியப்பட்டு அதற்கான பணிகள் கடந்த 5 ஆண்டுகளில் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அது வந்து அவர் அந்த இடத்துல சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி திட்டங்கள் 15 திட்டங்கள் வந்து 13,500 மெகாவாட் அளவு கண்டறியப்பட்டு அதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்குன்னு அந்த ஒயிட் பேப்பரில் சொல்லலாம். அது சொல்லலை. ஏதோ புதுசாக இனிமேல் வரும்போது அவங்களே கொண்டு வந்ததை போல் ஒரு கருத்தை முன்வைக்கிறதுக்கான அந்த முயற்சியாக தான் நான் பார்க்குறேன். அதே போல் வந்து அதிக செலவுன்னாரு. இப்போ நான் சொன்ன இதெல்லாம் எவ்வளோ சப்ஸ்டேஷனு, எவ்வளோ வந்து டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கு, எவ்வளோ வந்து இஎஸ்டி லைனு, எவ்வளோ ஹெச்டி லைனு, எவ்வளோ எல்டி லைனு, இப்படி தொடர்ச்சியாக வந்து செய்யக்கூடிய பணிகள் கூடுதலாக எவ்வளோ வந்து செலவாயிருக்கு, இதெல்லாம் சொன்னோம். ஆனால் வந்து அதிக செலவுன்னு பல முறை சொன்னார். ஒரே ஒரு வேண்டுகோள், உங்கள் மூலியமாக மின்துறை அமைச்சர் வந்து செய்ய வேண்டியது வகை வாரியாக போடணும். எந்தெந்த வகைகள் ஆண்டு வாரியாக வருமானம் எவ்வளவு, எந்தெந்த வகையில் ஆண்டு வாரியாக செலவினங்கள் எவ்வளவு, இதை சொன்னார்னா வெளிப்படைத்தன்மையோடு இருக்காருன்னு அர்த்தம். ஆண்டு வாரியாக கட்டின வட்டியே சொல்லணும். 1,59,000 கோடிக்கு எவ்வளோ 5 வருஷம் வட்டி கட்டியிருக்காங்கன்னு சொன்னாருன்னா அவர் இந்த 34,000 கோடி இழப்பு ஏற்பட்டதில்லை, அது எப்படி வந்ததுன்னு அவங்களுக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும், எல்லாரும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதை சொல்லுவாங்க நான் எதிர்பார்க்குறேன். இல்லைனா நாங்கள் சொல்ல வைப்போம். அதனால் அதில் எந்த இடங்கள்லையும் நாங்கள் வந்து எங்களுக்கு மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. அதனால் வெளிப்படைத்தன்மையோடு தான் நாங்கள் முழு நிர்வாகத்தையும் 5 வருஷம் எங்கள் முதலமைச்சர் நடத்தியிருக்காங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதனால் அவங்க வந்து இப்போ சொல்லலாம் வந்து ஏதோ அரசியலுக்காக வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக ஒவ்வொரு துறைகள் வாரியாக குற்றச்சாட்டு வேணால் சொல்லாமா தவிர அந்த குற்றச்சாட்டை அவங்க நிரூபிக்கணும். சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை ஒரு பத்திரிகை செய்தியாக இல்லாமல் ஒரு ரீல்ஸாக இல்லாமல் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை நிரூபிக்கணும். நிரூபிக்கக்கூடிய குற்றச்சாட்டை தான் சொல்லணும். அதனால் அவங்க வந்து பொத்தாம் போக்கில் போகிற வழியில் அப்படியே பொதுவாக ஒரு குற்றச்சாட்டுக்களை சொல்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி ஒரு குற்றச்சாட்டுக்களை சொன்னால் நிச்சயமாக நாங்கள் அதை எதிர்கொள்வோம். இன்னொரு கருத்தை சொன்னார். இந்த துறை வந்து போன 5 வருஷம் வந்து தனியாருக்கு தார வார்த்திருப்பாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், மின்சார வாரிய பணியாளர்களுக்கும் தெரியும், அதிகாரிகளுக்கும் தெரியும். திமுக அரசு, எங்களுடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தொடங்கி எங்களுடைய கழகத் தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தொடர்ந்து இந்த மின்வாரியம் அரசே ஏற்று நடத்த வேண்டும், அதற்கான இழப்புகளை அரசே இழப்பீடுகளை கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் எவ்வளோ உறுதியாக இருந்தாங்க, எவ்வளோ போராட்டங்களை நடத்தினாங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அதனால் கடந்த கால போராட்டங்களை இந்த மின்சார வாரியத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எவ்வளவு போராட்டங்கள் திமுக முன்னெடுத்திருக்குங்கிறத ஒரு தடவை அவர் திரும்பி பார்த்தாருன்னா இது போன்ற கருத்துக்களை அவர் முன்வைக்க மாட்டார்.